இன்னும் எவ்வளோ தூரம் போனோம் மனோ? பக்கத்தில் வந்தாச்சுடா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். என்ன லலிதா, வந்ததுலேருந்து மௌனமாகவே இருக்கு. லலிதா லலிதா என்ன? எனக்கு என்னமோ லலிதா இன்னும் காலேஜில் நடந்ததை மறக்கலன்னு நினைக்கிறேன். சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் இந்த இடியட் தான் காரணம் லலிதா. என் கூடவே தான் சுற்றி இருந்தேன். நீங்கள் 2 பேரும் விரும்பின விஷயத்த அவன் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருந்தானா நமக்குள்ள குழப்பமே வந்திருக்காரு. எனக்கு என்னவோ நீங்கள் 2 பேரும் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. நான் வேணா அவங்க அப்பாட்ட பேசட்டுமா? நிச்சயம் கன்வின்ஸ் ஆவார். எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, ஏதோ பிரயோஜனம் இல்லை. ஏய், நீங்கள் பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவ அப்பாவோட சுபாவம் பற்றி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தான் தேவையில்லாத சங்கடம். நான் வேணா எங்கள் அப்பாவை பேச சொல்லட்டுமா? அதுக்கெல்லாம் டைம் இல்லை மனோ. நான் அதுக்கு சொல்லடா. பெத்தவங்களை எடுத்து வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டுங்கிற பேச்சோட காலத்துக்கு வாழணுமா? அதான் சொன்னேன். டேய் மனோ ப்ளீஸ், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லைடா. என்ன டைம் இல்லை? அப்படி என்ன வயசாச்சு பெத்தவங்களை எடுத்து வீட்டை விட்டு ஓடி போய்? கர்ப்பமாக இருக்காடா. அறிவு இருக்காயா உனக்கு? இப்படி வண்டி நிறுத்தி வச்சிருக்கேன். சக்கரை பள்ளத்துல மாட்டிக்கிச்சு சாமி. வண்டியில பாறை இருக்கிறதுனால எடுக்க முடியல. இதுக்கு வச்சா எப்படியா போறது? இருங்க சாமி, இருங்க. சீக்கிரம் போ. வா சாமி, வா சாமி. வா வா. வா சாமி, வா. டேய் மனோ, என்னடா இது மட்டும் மழையே இல்லை? தெரியலையாடா. லலிதா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி வா. இது எங்களோட புது பீச் ஹவுஸ். ரொம்ப சேஃபாக இருக்கும். நைட் இங்கே ஸ்டே பண்ணுங்க. காலையில் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா மனோ. எனக்கு தெரியும் நீ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு. இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு தெரியுமா? கொஞ்ச நாளாக சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நமக்குள்ளே என்னடா ஃபார்மாலிட்டிஸ்? சரி தூங்குங்க, காலைல பார்க்கலாம். சரிடா. நான் எந்த விஷயத்தையும் மறக்கல லலிதா. என்னோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத தோல்வி நீ தான். நீங்கள் எங்கேயோ போய் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஏன் மறுபடியும் என் தோல்வியை ஞாபகப்படுத்துறீங்க? என்னால் முடியல லலிதா. நீ இவன் கூட இருக்கிறத என்னால் சகிச்சுக்க முடியல. தப்பு பண்ணிட்டேன் கணேஷ். நீ என்கிட்ட வந்திருக்கவே கூடாது.
கணேஷ் என்னாச்சுடா? யார் அப்படி பண்ணா? எனக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர், நான் சொல்றது எதையும் நீங்க நம்பலன்னு. எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ண உன் ஒய்ஃப் காணோம். என்கொயரி பண்ணவன் தான் நீ மட்டும்தான் இருக்காங்க. நீயும் கோஆப்ரேட் பண்ணாம போலீஸை அடிச்சுட்டு ஓடி போக ட்ரை பண்ண. இப்போ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என் ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறேன்னு கத்துக்கிட்டே இருக்கேன். சார், உங்களுக்கு அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம என்ன ஏன் சார் இப்படி போட்டு பழி வாங்குறீங்க? பழி வாங்குறேனா? அதெல்லாம் இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லையே. சார், அப்ப என்ன பேசிஸ்ல என்ன இங்க உட்கார வச்சிருக்கீங்க? என் ஹஸ்பண்ட்னால அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு நான் சொன்னாலா? கல்யாணம் ஆன 7 வருஷத்துல பொண்ணுக்கு ஏதோ ஆனாலோ அவ காணாம போனாலோ ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் யார் தெரியுமா? ஹஸ்பண்ட். சசி சார், வண்டி எடு. ஓகே சார். உன் ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். செல்வம் சார். சார் பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க சார். ஏய் வா, எந்திரி ஏந்திரியா. அவ காணாம போனதுக்கு காரணமே நான் தான். எல்லாமே என் தப்பு தான். ஆனா எனக்கு இப்ப தப்பு பண்றது தவிர வேற ஆப்ஷனே இல்லை. நீ சொன்னது எந்த அளவுக்கு உண்மை? எதை கேட்குற? அதான் எல்லா லவ் ஸ்டோரிஸும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆல் சுகர் அண்ட் ஸ்வீட். போக போக அப்படியே ஆகுங்கிறது. நீ என்ன ஃபீல் பண்ணுறன்னு முதல்ல சொல்ல. லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். என்ன சொல்கிறது, கொஞ்ச நாள் தனித்தனியாக இருந்துடலான்னு சொல்லிடுவானோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. சேச்சா, வசந்த் அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டான். இல்லை, கரெக்ட். ஐ நோ இஸ் நைஸ். எனக்கு தான் சப்கான்ஷியஸாக அது இருந்துக்கிட்டே இருக்கு. லைஃப் டிபெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கு அது ஒவ்வொரு மாதிரி. வா, ஐ வில் இன்ட்ரடியூஸ் யூ டு தட். Hi. Guys, my best friend Prabha. I know she is. போலாமா? Yeah, let's go. மச்சிலி கண்ணால இத்தனை உலகம் முன்னால எந்த உலகில் வாழணும்னு டவுட்டும் என்னால. மச்சிலி கண்ணால ஏற போடுறது
கேட்டமேட். சர்ஜரிக்கெல்லாம் அனஸ்தீசியாவை யூஸ் பண்றது. இதை ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில எடுத்துட்டு வரது பெரிய அஃபென்ஸ். இதுல 2-3 ட்ராப்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னு வை, வேற லெவல். என்னோட கலீக் ஒருத்தன் மூணாறு ட்ரெக்கிங் போறேன்ட்டு போனான். இதை போன அன்னைக்கு நைட்டு யூஸ் பண்ணியிருக்கான். ஒரு லேட் நைட் தூக்கம் வந்திருக்கு. தூங்கி எந்திரிச்சு பார்த்துருக்கான். 1 வீக் தூங்கியிருக்கான் அந்த காட்டுக்குள்ள. மச்சான் இவன் சொல்றதை கேட்காத, இது லூசு. இப்படிதான் ஏதாவது ஓட. ஏய் என்னடா என்ன நொன்னோடா, பெரிய ஐசன்பர்க் கெமிஸ்ட்ரி ஃபார்முலா சொல்றது. ஏத்தி விட்டு அழகு பத்திரியா, தேவையில்லாம ஏதாவது பண்ணி பிரச்சனை கிளப்பி விட்டுறது. அமைதியா அடக்கி அடக்கி மனச வச்சா வெடிக்கும் வெடிக்கும் எண்ணிக்கோ. கோவமும் காதலும் சோகமும் இன்பமும் பிறக்கும் போதே காட்டிக்கோ. அப்பப்ப மனுஷனாக கிறுக்கு கிறுக்கு ஏத்திக்கோ. உனக்கு நீயே போர் அடிச்சா டோட்டலா உன்னைய மாத்திக்கோ. Hey, I'll be back in a minute. Hello? Hello? Yeah, definitely. I'll call you back. அறிவில்லை உனக்கு? பார்த்து வர மாட்டேன். இல்ல, அவன் மேல தப்பு இல்ல. நீ சாரி. அவன் வேணும் தான் நம்ம இந்த மோதிரம். Are you okay? ஒண்ணுல மச்சான், ஒண்ணுல ப்ரோ ஒண்ணுல மச்சான், ஒண்ணுல அரண்யா, தேவையில்லாத பிரச்சனை சும்மா இருக்கு. ப்ரோ அந்த பசங்க கிட்ட பேசி சால்வ் பண்ணியாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பார்த்து டிரைவ் பண்ணிட்டு போ, சரியா? Thank you. Hey, sorry, I have to leave. நீ போ, நான் கால் பண்றேன். என்ன? நான் எதுவும் சொல்லப்பா, நீ கிளம்பு. வண்டி எடு. Everything was going so good. அத்தனை பேரோட முடிய ஸ்பாயில் பண்ணிட்டல. உன்னால மட்டும்தான் அவ செஞ்சதெல்லாம் முடியும். இல்ல எனக்கு புரியல. குடிச்சா என்ன பண்றோன்னு கூட தெரியாது உனக்கு. என்ன பண்ணணும்னு சொல்றேன். நீ பண்ணதே போதும், இதுக்கு மேல வேற பண்ணணுமா உனக்கு? நான் ஒன்னும் போதையிலலாம் அவனுங்களை அடிக்கல. அவனுங்களை பத்தி உனக்கு தெரியாது. அவனுங்களை அடிச்சது கரெக்ட். Oh, just stop it. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். உன்கிட்ட பேசுறது என்னடி, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது நம்ம எங்கேயோ வெளியே போய். இது ஒரு சின்ன இன்சிடென்ட். இதுக்கு போய் வெளியே போக கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சின்ன இன்சிடென்ட். இங்க பார், நான் நேத்து நடந்த இன்சிடென்ட்காக மட்டும் சொல்லல. எனக்கு லீவ் இல்ல. 1.5 வருஷமா நான் கேட்கும்போது நீ லீவ் போட்டியா? இப்போ நீ வெக்கேஷன் போகணும்னா மட்டும் எனக்கு எப்படி லீவ் கிடைக்கும்? அப்ப நான் மட்டும் போகவான்னு கேட்காத. நானும் வர மாட்டேன், நீயும் போக கூடாது. பழி வாங்குறியா நீ? பழி வாங்குறாங்க அதுல. சரி சொல்லு, உன் வெக்கேஷன் பிளான் தான் என்ன? இது just some couple of beers and குடிக்கிறது, தூங்குறது. அதை எங்க பண்ணா என்ன? எங்கேயே பண்ணு. ஓகே, எனக்கு ஒரு ஐடியா. லெட்ஸ் கோ டு a new place. பீச்சுக்கு பக்கத்துல காமா இருக்கும். நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ பாட்டு குடிக்கலாம், தூங்கி ரெஸ்ட் எடு, ஜாலியா இரு. நான் எதுவும் கேட்க மாட்டேன். அது வெக்கேஷனே இல்ல. வெக்கேஷன் இல்லதான், நான் டெய்லி ஆஃபீஸ் போயிடுவேன். இங்க பார், உனக்கு இருக்கிறது 1 வீக். அதுல ஆல்ரெடி 2 நாள் போயிடுச்சு. டிராவல் அப் அண்ட் டவுன் பார்த்தா அதுக்கே 2 நாள் போயிடும். மீதி 2 நாள் அங்க போய் என்ன பண்ண போற? உனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்னு இந்த வீடு, இன்னொன்னு அந்த வீடு. எது வேணும்னு முடிவு பண்ணிக்கோ. இதை போய் காய போட்டு யோசிப்போ. இன்னைக்கு 3 or
ஆர்பிட்ல நம்ம எர்த்துக்கு ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்ட் ரேஞ்சில வரப்போதான். இத சூப்பர் மூன்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட 70 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற ஒரு ரேரஸ்ட் இவெண்ட். இதுக்கு முன்னாடி 1964ல தான் இந்த அளவுக்கு க்ளோஸா வந்திருக்கு. ஏய், இங்க பாரு. நார்மலா தெரியுது, கொஞ்சம் பெருசா தெரியுமா? டைம் இருந்தா என்ன? வானத்தை நிமிர்ந்து பார்த்து என்ஜாய் அமைதியாவே வர. ஒரு அழகான சாங் கேட்டு. ஹலோ, உங்களோட அந்த சோகால் வெக்கேஷன்ல 90% பட்ஜெட்டை நான் குறைச்சு கொடுத்துருக்கேன். நியாயமா பார்த்தா நீங்க எனக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வசந்த், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல எல்லாமே விஸ்கியா வாங்கிட்டோமே, ஒரு கேஸ் பியர் வாங்கி இருக்கலாமான்னு யோசிச்சேன். கேர்ஃபுல். வண்டி ஓட்டும் போது என்ன சிகரெட் உனக்கு? என்னாச்சு? இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு. ஒரு பழைய கார் வரும் பாரு. என்னப்பா, நீ சொன்ன மாதிரி எதுவும் வரல பாரு. அதுதான் தேஜாவுங்கிறது. இப்ப நடக்கிறது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கும். குட் மார்னிங் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வெல்கம் மேடம். ஹாய். வெல்கம் மேடம். வெல்கம் சார். வெல்கம் டு ஹாஸ்டல் பாரடைஸ். We are so happy to have you here. இந்த பிரீமியம் வில்லாஸ்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆக்கிபை பண்ற கஸ்டமர் மேடம். நீங்க சடனா வரேன்னு சொன்னதால எல்லா வேலையும் நாங்க கொஞ்சம் அவசரமா தான் முடிச்சிருக்கோம் மேடம். பட் சார் பார்க்கிங் ஏரியா மட்டும் இன்னும் ரெடி ஆகல. நீங்க ஒரு 2 days மட்டும் கிளப் ஹவுஸ் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கோங்க சார். நாங்க லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் மேடம். நைட் ரவுண்ட்ஸ்க்கு வந்துருவாங்க. இப்போ இங்க ஒரு செக்யூரிட்டி இருக்காரு மேடம். நாளைக்கு இன்னொரு செக்யூரிட்டி வந்து ஜாயின் பண்ணிடுவாரு. ஜெனரேட்டர் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் பவர் கட் ஆகாது. இன் கேஸ் கட் ஆனா கூட செக்யூரிட்டி பேக்கப் ஆன் பண்ணிடுவாரு மேடம். அண்ட் மேடம், 2 பேரும் இங்க தனியா இருக்கீங்களேன்னு எந்த வரியும் வேண்டாம் மேடம். நாங்களே இன்னும் 4 நாள்ல இங்க இருந்து போயிடுவோம். So that's okay. ஏன் மேடம்? நதிங் பிக். கேட்கணும்னு நினைச்சேன். பக்கத்துல சர்ச்சோ எந்த பில்டிங்கும் இல்ல, ஒரு ஸ்டாச்சு மட்டும் தனியா இருக்கு. மேடம், அது ஒரு பெரிய கதை மேடம். அந்த ஸ்டாச்சுவை பக்கத்துல ஒரு ஃபிஷிங் வில்லேஜ்க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க மேடம். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அதை எடுத்துட்டு போன வண்டி இந்த ஏரியாவில் வரும்போது பயங்கர மழையா. மழையில வண்டி ஏதோ ப்ராப்ளம் ஆகி அங்கேயே நின்றுச்சான். நெக்ஸ்ட் டே வேற வண்டி கொண்டு வந்து அதை எடுத்து போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியும் ஏதோ ப்ராப்ளம் ஆகி அங்கேயே நின்றுச்சான். அப்பதான் சர்ச்சை சேர்ந்தவங்க இது ஏதோ ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், இங்க இருக்க தான் விரும்புறாங்கன்னு சொல்லி சிலையை இங்கேயே அமைச்சிட்டாங்க மேடம். ஓகே மேடம், நாங்க அப்படியே கிளம்புறோம். எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. போலாம். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குல்ல?
சிட்டியில் அவ்வளோ பரபரப்பாக இருந்துட்டு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ஏய் ஏய் என்னாச்சு உனக்கு? அட்டென்ஷன் கிரேவா? சரி வா, பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, போயிட்டு வந்துடலாம். இப்போவா? இப்போதான், வீட்டில் எதுவும் இல்லடா. ஏய், வா. வர வழியிலே வாங்கியிருக்கலாம்ல இதெல்லாம். போ 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 போ. ஐயோ ஏண்டி உயிரை I've வாங்குற? got a gift for you. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? அது சர்ப்ரைஸ். தேவையானது மட்டும் வாங்கு. நாம என்ன இங்க ஒரு வருஷமா இருக்க போறோம்? எனக்கு இது வேணும். சும்மா ஏதாவது ஒன்று சொல்லாத. இதையும் போட்டு சைட் டிஷ். மேம் கேஷ் ஒரு கார்டு. கார்டு. மேம் பில்லிங் அட்ரஸ். கோஸ்டல் பாரடைஸ், ஓல்ட் சர்ச் ரோட், உப்புலப்பாக்கம். மொபைல் நம்பர் சார்? 984. ப்ரோ சாரி ப்ரோ, நேற்று எல்லாமே கொஞ்சம் அன்பிளசன்ட் ஆயிடுச்சு. நான் விட்டு சொல்லிட்டே இருந்தேன், வேணாண்டா ஏதாவது பிரச்சனையா இருந்தேன். இவன் தான் தேவையில்லாம. சாரி ப்ரோ, சாரி சிஸ்டர். சாரி சொல்றான். சொல்றான் சாரி. இட்ஸ் ஓகே ப்ரோ. நானும் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன். டோன்ட் டேக் இட். ஓகே ஓகே ப்ரோ. அரண்யா வா போலாம். நீ எதுக்கு அவங்க கிட்ட இருந்து பேசிட்டு இருக்க? எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு? நீ பார்லர் போகணும்னு சொன்னல. ஒன்னும் தேவையில்லை, வீட்டுக்கு போலாம். சரி வா. ஸ்ட்ரெயிட்டா வை, கொட்டிட போதும். உட்கார். ப்ரோ, யோ ப்ரோ, இது உங்க வண்டி தானே? ஆமா. Come on, baby. இங்க வேணாடா, பாத்துக்கலாம். ப்ரோ, நீங்க என் காரை உடைச்சீங்க, நான் உங்க பைக்கை உடைச்சேன். நீங்களும் சாரி கேட்டீங்க, நானும் சாரி கேட்டுக்கிறேன். நமக்குள்ள ஈக்குவல் ஆயிடுச்சு. இந்த பேட்டுக்கு பில்லு கொடுத்துருங்க ப்ரோ. நீ இன்னும் உன்னை ஒரு பேச்சுலரே நினைச்சிட்டு இருக்கல்ல? நான் ஒருத்தி உன் கூட இருக்கேங்கிற எந்த எண்ணமும் உனக்கு இல்ல. இப்படிதான் உன் கூட லைஃப் ஃபுல்லா வாழ போறேன்னு தெரியல. நீ பெரிய இவன் தான். எத்தனை பேரை வேணாலும் அடிப்ப, யாரை வேணாலும் அடிப்ப. அதுக்குன்னு அடிச்சுட்டே இருப்பியா? ரவுடியா நீ? நீ இப்படி எல்லாம் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு எந்த எண்ணமும் கிடையாது உனக்கு. ஆனா நீ எதுவும் பண்ணாம வந்திருந்தாதான் நான் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பேன். அவனுங்க இஷ்டத்துக்கு வந்து நம்ம கார் கண்ணாடியை உடைச்சிட்டு சாரி சொன்னா சரியாயிடுமா? அவனுங்கள இப்படிதான் பண்ணணும். ஆனா நீ பண்ணது தப்புதான். இனிமே இப்படி பண்ணாத. போறேன். இரு, நானே போறேன். குடு, நான் கொண்டு வரேன். வீடு வந்ததுக்கு அப்புறம் நடிக்காத.
என்னது? நல்லா இருக்குல்ல? எப்போ ஆர்டர் பண்ண? நான் எங்க ஆர்டர் பண்ணேன்? நீ ஆர்டர் பண்ணலனா வேற யார் பண்ணது? ஏய், இது நீ ஆர்டர் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். பேர் ஏதாவது போட்டிருக்கான்னு பாரு. ரிகார்ட்ஸ் டு வசந்தன் போட்டிருக்கு. யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரியலையே. ஓகே, இங்கே சரி வராது, அதனால கொஞ்சம் வழி விடு. நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா ஏன் பேர் போடாம அனுப்ப போறாங்க? ஒருவேளை சர்ப்ரைசிங்கா இருக்கட்டும் தான். இதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? யார் அனுப்பிச்சாங்கன்னு முதல்ல கேளு. இதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கணுமா? உனக்கு இது கொஞ்சம் கூட வியர்டா தெரியலையா? இதுல என்ன வியர்டா இருக்கு? ஏதோ பண்ணு. ஏய், இப்போ யார் அனுப்புனான்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? நான் இப்போ குரூப்ல போடுறேன், என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி உனக்கு தெரியாது, எல்லாரும் நான் தான் அனுப்புனேன்னு சொல்லுவானுங்க. இது எவன் அனுப்பிச்சானே தெரியாது, கடைசி வரைக்கும் கன்ஃபியூஸ்டா இருக்க வேண்டியதுதான். ஏய் அரண்யா, நான் கேக்குறேன்ல, பதில் சொல்றாளா? செல்ல கேடி கில்லாடி லேடி என் நெஞ்ச தோண்டி வந்துட்டேயாடி. என்னோட வேர்ல்டு நீதானே கோல்டு, உன்னால நானும் ஆனேன் போல்டு. என் செல்ல கேடி கில்லாடி லேடி என் நெஞ்ச தோண்டி வந்துட்டேயாடி. என்னோட வேர்ல்டில் நீதானே கோல்டு, உன்னாலே நானும் ஆனேன் போல்டு. பெண்ணே உன்னையே நான் பார்த்தனும் இங்க மாறுதே என்னோட சமநில வாழ்க்கை. உன்னை பார்த்து வளையுது யாரு நீ, என்னோட அழப்பட நீ ஏன் உயிரே. வா வா மலரே. கில்லாடி லேடி என் நெஞ்ச தோண்டி வந்துட்டேயாடி. என்னோட வேர்ல்டில் நீதானே கோல்டு, உன்னாலே நானும் ஆனேன் போல்டு. பெண்ணே உன்னையே நான் பார்த்தனும் இங்க மாறுதே என்னோட சமநில வாழ்க்கை. உன்னை பார்த்து வளையுது யாரு நீ, என்னோட அழப்பட நீ ஏன் உயிரே. வா வா மலரே.
யாருன்னு கேட்டுட்டு கதவு தர. வசந்தா சொல்லதுக்கு இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ணிட்டு நீங்க இருக்க? எங்க? என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு? என்ன எதுக்கடா இப்போ வர சொன்னீங்க? நான் எங்கடா உன்னை வர சொன்னேன்? நீ தானே கால் பண்ணி வர சொன்ன. ஏய் நான் எங்கடா பண்ணேன்? ஏய் நீ தானே ஃபோன் பண்ணி ஃபோன் கார்ல இருக்கு. டேய் நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த பெயிண்டிங் அனுப்பிச்சது யாருன்னு அதான்டா கன்ஃபியூஷனு. இதான் உங்க பிரச்சனையா? அதுல அனுப்புனவங்க பேரு கூட இல்ல. அது உனக்கு தப்பா தெரியலையா? தெரியல. அன்பிலீவபிள். தப்பாலாம் எனக்கு எதுவும் தோணல. தோணுனா சொல்றேன், இல்லைன்னா அனுப்பணும்னே சொல்லுவான். சரியா? ஃப்ரீயா விடுங்க. தான் கரெக்ட். என்ன கரெக்ட்? பார்க்க காஸ்ட்லியான பெயிண்டா தெரியுது. பேர் கூட போடாம வேண்டாம் அனுப்புவான், அதுவும் புது வீட்டுக்கு. நீங்க இங்க இருக்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். வேற இந்த வில்லாவோட ப்ரொமோட்டர்ஸ் அவங்க கூட அனுப்பிச்சிருக்கலாம்ல கிஃப்ட்னு. என்ன ரன்யா? ஏன்டா 2 பேரும் ஜாலியா குடிச்சிட்டு நைட்டு போன் போட்டு என்ன கலாய்க்கிறீங்களா? ஹேய் நான் இல்ல, அவன் மட்டும்தான். எப்பா டேய் விட்டா போதும், காலையில அவ்வளவு வேலை இருக்கு. இப்பயே டைம் ஆயிடுச்சு, நான் கொஞ்ச நேரமா தூங்கணும். புரியலையே மச்சான். ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? டேய் எந்த பிரச்சனையும் இல்லடா, போட. டேய் என்னடா வாட்ச்ல டைம் இப்படி இருக்கு? கரெக்ட் பண்ணி வை மச்சான். டேய் இப்பதான்டா வந்திருக்கிறோம், ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணும். போ நீ கிளம்பிடா. பாய். இதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தான்? அதுவும் இந்த லேட் நைட்ல. எனக்கு என்ன தெரியும், ஒருவேளை இங்க எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். என்ன கரெக்டா இருக்கான்னு பார்க்க வந்தான்? எனக்கு புரியல. அது உனக்கு புரியாது. சுரேஷ்க்கு ஒரு பயம். அன்னைக்கு பார்ட்டியில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவனுக்கு என் மேல ஒரே டவுட்டு. எங்க நானும் அந்த விக்கி பையனோட சேர்ந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிடுவேன்னு அவனுக்கு பயம். அவன் தான் ஃபோன் பண்ணியிருக்கான், ஆனா இல்லைங்கிறான். எத்தனை சிகரெட் குடிப்ப? வை. ஹலோ. சார் சொல்லுங்க. சிக்னல் கிடைக்க மாட்டேன் சார், நான் வெளியே வந்து பேசுறேன். ஹலோ. எங்க போற? சீக்கிரம். ஹலோ. சார் இந்த ஒன் செகண்ட். ஓகே சார், ஓகே டன். மார்னிங் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ 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 சார். பேசி முடிச்சிட்டியா இல்லை இன்னும் வேற யாராச்சும் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச சீக்கிரம் வந்துடும். எப்படி சொல்ற? அதான் சொன்னாங்கல்ல பவர் பேக்கப் இருக்குன்னு, செக்யூரிட்டி எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. எப்படி பாப்பாரு? நம்ம வரும்போது செக்யூரிட்டியே இல்ல கேட்ல. பாப்பாராம். யாரு பண்ற?
காலையில் வந்தானே அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அவனுக்கு. ஹலோ மிஸ்டர் மணி. சொல்லுங்க சார். நான் தான் வசந்த் பேசுறேன். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, கரண்ட் போய் இருட்டில் உட்காந்துருக்கோங்க. அது இல்லாமல் செக்யூரிட்டி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணல போல இருக்கு. என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? சார் செக்யூரிட்டி கேட்ல தான் சார் இருப்பாரு. சார் அவர் ஈவினிங்ல இருந்தே கேட்ல இல்லை சார், அதனால தான் சார் சொல்றேன். ஓ அப்படியா? ஐ அம் சோ சாரி சார். வெல் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அந்த பவர் பேக்கப் வந்து கிளப் ஹவுஸ் கீழே இருக்கிற பார்க்கிங்ல தான் இருக்கு. அது ஆன் பண்றது கூட ரொம்ப ஈஸி சார். ஜஸ்ட் நீங்க ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா போதும். நீங்க அந்த பார்க்கிங் முதல்ல போனை வைங்க சார். டவுட் சார். சார் என்ன சொல்றான்? நீங்களே போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுங்கன்னு சொல்றான். நம்ம எதுக்கு போகணும்? சரி விடு, அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இல்லாட்டி இப்படியே இருட்டிலே உட்காந்துருக்க வேண்டியதான். இரு நானும் வரேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. வா. அங்க பாரு, அழகா இருக்குல்ல? எங்கடா இருக்கு இந்த ஜெனரேட்டர்? இதெல்லாம் நீ முன்ன பின்ன பண்ணிருக்க. எதுக்கு எடுத்தாலும் சரி மேடம்னு சொல்லிட்டு இப்படி கவுத்துட்டானே அந்த மேனேஜர். வசந்த், என்ன நீ பாட்டுக்கு போற? அப்படியே விட்டுட்டு போயிடு. மறுபடியும் தேஜாவுவா? எதுவும் நடந்த மாதிரியே இருக்குமே. வசந்த், டேய், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? ஒன்றும் இல்லை. ஓகே, cheer up, come. அங்க யாரும் இருக்காங்க. ஒரு உருவம் நம்மள அங்க நின்று பார்த்துட்டு இருந்துச்சு. நான் பார்த்தேன். ஏதாவது காத்துல விழுந்திருக்கும் அரணி. இல்ல வசந்த், எனக்கு ஷோரா தெரியும். யாரோ ஒருத்தர் இங்க நின்னுட்டு நம்மள உத்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். ஒருவேளை செக்யூரிட்டி கார்டா இருக்கும். இல்ல வசந்த். ஏய் அரண்யா, நீ என்ன பிராங்க் பண்ணல? என்ன பார்த்தா பிராங்க் பண்ற மாதிரி இருக்கா? உண்மையாதான் சொல்றேன். someone was here. உண்மையாவே இருக்கட்டும், வா பாத்துக்கலாம். இதுக்கே எப்படி பயப்படுற? யோ வல்னரபிள். I'm not vulnerable. நான் பார்த்தேன், நீ பார்க்கல, அவ்வளவுதான். என்னன்னு தெரியல, ஈவினிங்ல இருந்தே சரியில்லை. மைண்டு ஃபுல்லா ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கு. ஒர்க் டென்ஷன், ஹாலிடே வந்தா அதுக்கு மேல அது டென்ஷனா இருக்கு. வசந்த், இங்க நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம், வேற யாரும் ஆக்கிபை பண்ணலன்னு சொன்னாங்கல்ல? அங்க பாரு, அந்த வீட்ல லைட் எரியுது. நீ வெளியே போகும்போது பார்த்த? அப்பதான் பவர் கட் ஆயிருந்துச்சு. அப்ப திரும்ப வரும்போது? அப்படி எதுவும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. அப்ப இப்பதான் லைட்ஸ் ஆன் ஆயிருக்கு. நான் சொன்னேன்ல, இங்க யாரோ இருக்காங்க. நம்ம அவசரமா கூடி வந்த மாதிரி அவங்களும் ஏதாவது அவசரமா வந்திருப்பாங்க.
டே டைம்ல அப்படி யாரும் வந்த மாதிரி தெரியல. நம்ம எங்க வீட்டில் இருந்தோம்? நம்ம தான் ஈவினிங் தானே வந்தோம். அந்த நேரத்தில் யாரும் வந்திருப்பாங்க. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஹலோ ஹலோ சார், நான் செக்யூரிட்டி வின்சென்ட் பேசுறேன் சார். ஹலோ ஹலோ, எங்கெங்க இருக்கீங்க? செக்யூரிட்டியா? நேத்திக்கு குழு ஜோரம் சார். ஆஸ்பத்திரி கூட்டு போலான்னு வந்தேன். வந்த இடத்துல லேட் ஆயிடுச்சு. ஒண்ணுல இன்னைக்கு யாரா புதுசா குடி வந்தாங்களா? அப்படி யாரும் வரலையா சார்? ஏன் கேக்குறீங்க? இல்ல, எங்க வீட்டு ஆப்போசிட்ல ஒரு வீட்டுல மட்டும் லைட் எரியுது. ஆப்போசிட்லயா? ஆமா. ஆப்போசிட்ல இன்னும் வீடு சேல்ஸே ஆகலையா சார்? லைட் என்ன சவுண்ட் இது? இந்த மாதிரி ஒரு சவுண்ட் நான் கேட்டதே இல்லை. எங்கேயோ பக்கத்துல இருந்தா ஒருத்தன் நினைக்கிறேன். என்னாச்சு? யாரும் இல்ல. யாரும் இல்லனா? இல்ல, நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேனா இல்ல வேணும்ட்டே யாராவது நம்மள ஓல்ட் சர்ச் ரோட், உப்புலப்பாக்கம். வசந்த், இங்க நம்ம மட்டும் தான் இருக்கோம், வேற யாரும் ஆக்கிபை பண்ணலன்னு சொன்னாங்கல்ல? இங்க பாரு, அந்த வீட்ல லைட் எரியுது. லைட் எரியுதா? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். வசந்த், நானும் வரேன்.
இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கிளாஸ், அந்த பெயிண்டிங். நம்ம போயிடலாம். வசந்த், அது நம்ம வீடு, அது நம்ம வீடு, நம்ம வீடு மாதிரி இருக்கு. வசந்த், நீ பார்த்தல நம்மள மாதிரி ரெண்டு பேரும் அங்க இருக்காங்க. எனக்கு எதுவுமே புரியல. போயிடலாம், இங்க இருந்து போயிடலாம். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது. என்ன நடக்குது யோசிக்க கூட அரண்யா. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இங்க நடக்கல அரண்யா. அரண்யா, அரண்யா, நான் சொல்றது கேள். யாரோ நம்மள வச்சு பிளே பண்ண பாக்குறாங்க, நம்மள பயமுறுத்த பாக்குறாங்க. நம்ம ரெண்டு பேரை தவிர மூணாவதா யாரோ இருக்காங்க. இது அந்த வீட்டு பக்கத்துல இருந்தது, அதுவும் நெருப்போட. இப்போதான் யாரோ தூக்கி போட்டிருக்காங்க. அரண்யா, என்னாச்சு? அரண்யா, எங்க போற? எங்க பாரு, இதான் நான் உனக்காக வாங்கி வச்ச கிஃப்ட். கியூபன் சிகார், அதே பிராண்ட். இது இந்தியால கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. உனக்காக என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி பஹாமாஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. வசந்த், இது நம்மளோடதுதான். ஆனா இது எப்படி? எனக்கு தெரியல. ஆனா இது வேற ஏதோ. நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. வசந்த், நம்ம இங்க இருந்து போயிடலாம் ப்ளீஸ். ஒண்ணுதான், ஏதாவது சொல்லு. இதே மாதிரிதான் அங்கேயும் நடந்துச்சு. திரும்பாத இரு.
நம்ம சுத்தி சுத்தி திரும்பவும் ஒரே இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். உனக்கு இன்னும் புரியல? அது வேற எந்த வண்டியும் இல்லை. நாமளே நம்மளோட காரோட பேக் சைடை பார்த்துட்டு இருக்கோம். நீ சொன்னது கரெக்ட். நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்திருக்க கூடாது. இரு, நான் எமர்ஜென்சி கால் பண்றேன். ஹலோ, எமர்ஜென்சி. லிசன், we need help. we need help. நாங்க ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? நான் உப்பிலப்பாக்கம்ல இருந்து பேசுறேன். கோஸ்டல் பாரடைஸ். சார், நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. சார் ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. டேய், நீ எங்க இருக்க? வீட்லடா. ஏன்டா? உன் வீட்லயா? ஆமா, ஏன் கேக்குற? ஏய் சுரேஷ், நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிஜமாவே பிரச்சனைடா. வந்துட்டு போனேனா? நான் எப்படா வந்தேன்? ஏய், விளையாடாதடா. நீ வந்தப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லடா. ஆனா இப்போ உண்மையிலே சம்திங் weird is happening. என்னடா சொல்ற? எதுவும் பிரச்சனையா? நான் வேணா கிளம்பி வரவா? டேய் சுரேஷ், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றா. சொல்றா. இப்போ நீ இப்போதான் வர போறியா? நான் இப்போ வரைக்குமே வரலையே மச்சான். இனிமே தான்டா வரணும். என்ன கன்ஃபியூஷன்டா உனக்கு? என்ன மச்சான், எதுவும் பிரச்சனை? சிக்னல் இல்ல. ஆனா நான் அட்ரஸ். எனக்கு புரியல அரண்யா. சுரேஷ்ட பேசினேன், அவன் இங்க வரவே இல்லைன்னு சொல்றான். வரவே இல்லைனா புரியல. அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தப்போ நான் ஃபோன் பண்ணேன்னு சொன்னான். என்ன எதுக்கடா இப்போ வர சொன்னீங்க? நான் எங்கடா அவனை வர சொன்னேன்? நீ தானே கால் பண்ணி வர சொன்ன. ஆனா நம்ம எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டோம். ஆனா அவனுக்கு இப்போதான் ஃபோன் பண்ணியிருக்கோம். அப்ப ஏற்கனவே வந்தது எப்படி? ஒருவேளை இதுதான் அந்த ஃபோனும். இது கரிகிற ஸ்மெல் வரல. வசந்த், பாத்து. கேர்ஃபுல் பாத்து. கேண்டல்ல பட்டு தீ பிடிச்சிருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? கரண்ட் வந்த அப்புறம் எல்லா கேண்டலையும் நான் ஆஃப் பண்ணேன். ஆனா இப்ப எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம வெளியே போனப்போ உள்ள வந்திருக்காங்க. எல்லா கேண்டலையும் லைட் பண்ணிருக்காங்க. அவங்க தான் அந்த பெயிண்டிங்கையும் உடைச்சிருக்கணும். நமக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. இங்க எதுவுமே உண்மை இல்லை. எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிறது தான். நம்ம ரெண்டு பேரும் ஹாலுசினேட் பண்றோமான்னு தோணுது. ரெண்டு பேரும் எப்படி ஒரே மாதிரி ஹாலுசினேட் பண்ண முடியும்? அப்போ நடக்கிறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஏன் நம்மளால வெளியே போக முடியல? நம்மள மாதிரி இருக்கிற அவங்க யாரு? அவங்களும்
அவங்களும் நாம தானா? அப்ப இங்க இருக்கிற நாம யாரு? ஒருவேளை இது எல்லாமே நம்மளோட மெமரிஸா, இல்ல இது ஏதோ பொசிஷன் மாதிரியா? ஐயோ வசந்த், அவங்க நிஜம் நீ ஏன் நம்ப மாட்டேன்? Do you even hear yourself? இது ஹாலுசினேஷன்லாம் இல்ல வசந்த். அப்ப என்னதான் நடக்குதுன்னு சொல்ல. எனக்கு தெரியல. ஆனா உனக்கு இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு காலையில இருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல? அது வெறும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. அது நம்மளோட கார் சத்தம் மாதிரி தான் தெரிஞ்சது. அங்க ஃபயர் தானே? நமக்கு நடக்கிறதா அவங்களுக்கும் நடக்குதா? நமக்கு நடக்கிறது தான் அவங்களுக்கும் நடக்குதுன்னா, நம்ம யோசிக்கிறது தான் அவங்களும் யோசிக்கிறாங்கன்னா, இதே மாதிரி பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாங்கன்னா நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட். எஸ், நான் நினைச்சது கரெக்ட். என்ன பண்ற? நாம தான் அவங்களை விட டைம்ல அட்வான்ஸ்டா இருக்கிறோம். அவங்க யாருங்கிற பயத்துல நம்ம பண்ண அதே டிஸ்கஷனை தான் இப்ப அவங்களும் பண்ண போறாங்க. அவங்கள நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்காக தான் இதை நான் பண்றேன். என்ன எழுதுற? அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண போறேன். எங்களால எந்த ப்ராப்ளமும் வராது, நாங்க ஃப்ரெண்ட்லின்னு எழுதியிருக்கேன். இது நம்ம அங்க போட்ட லெட்டர் தான். நம்ம அங்க போட்ட லெட்டர் இங்கே தான் வருதுன்னா அப்ப அங்க எந்த வீடும் இல்லை. ஒருவேளை அவங்க நமக்கு இதை போட்டிருந்தா இருக்கலாம். ஆனா நம்ம அவங்கள ஸ்ட்ரீட்ல பார்க்கவே இல்லையே. நம்ம கண்ணில் படாம அவங்க போயிருக்கவே முடியாது. ஐயோ, எனக்கு சத்தியமா எதுவுமே புரியல. இது இயற்கையா கிரியேட் ஆன ஒரு இல்யூஷனா கூட இருக்கலாம். மிரர் இமேஜ் மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன். உனக்கு நான் சொல்றது புரியல? இங்க பாரு. இப்போ நான் இதுக்கு ஒரு ரிப்ளை நோட் மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ நான் மட்டும் போறேன். நான் போய் இந்த லெட்டர் இப்போ போடுறேன். ஆனா அது இங்கே தான் வரும். அது நீ இங்கே இருந்து பாரு. அப்பதான் நான் சொல்றது உனக்கு புரியும். அதே லெட்டரா? இது சரியில்லை. என்னமோ நடக்க போகுது.
உள்ள போ. உள்ள போ சொல்றேன். உள்ள இங்க என்ன நடந்துட்டு இருக்கீங்க? நான் ஏதாவது கெட்ட கனவுல இருக்கேனா? இல்ல என் மூளை குழம்பிடுச்சா? நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே புரிஞ்சிக்க முடியலனாலும் நடக்கிறது எல்லாமே நிஜம்தான். அவன் என்ன அட்டாக் பண்ணது நிஜம். அவன் ஏன் என்ன அட்டாக் பண்ணணும்? ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு. குடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறியா? அன்யா நீ சுமார், நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன். நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன். நீயும் ஏதாச்சும் பண்ணி என்ன பயமுறுத்தாத. இந்த நைட் முடியறதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் நடக்க போதும் எனக்கு தெரியல. நமக்கு எதுவும் ஆகாது. வசந்த், வசந்த், ஏய், எங்க போற? வசந்த், வசந்த், நான் சொல்றத கேளு. நில்லு வசந்த், நில்லு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எமர்ஜென்சிக்கு கால் பண்ணிருக்கோம், சுரேஷ்க்கு கால் பண்ணிருக்கோம். We'll get some kind of help. You need to calm down. Come. இதுக்கு மேலயும் ஹெல்ப் வரும்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? வந்த ஹெல்ப்பையும் அனுப்பிச்சாச்சு. எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன். Vast, you're getting us into more trouble. Vasant, நான் சொல்றத கேளு please. அன்யா, அன்யா, டென்ஷன் பண்ணாத. அன்யா, 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 I'm sorry. Sorry, அன்யா. என்னாச்சு? என்ன? என்ன பார்த்த? ஏதோ சத்தம் கேட்டுச்சு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம வெளியே போறதுக்கு முன்னாடி 2 o'clock பெல் அடிச்சது. அப்புறம் எப்படி நம்மளால 1 hour பேக் வர முடிஞ்சது? அப்போ இனிமேல் தான் 1:30 ஆக போதா?
இங்க பாரு, எரிஞ்சு போன கர்டன்ஸ் நார்மலா இருக்கு. பெயிண்டிங் கூட உடையாம இருக்கு பாரு. அப்போ இனிமே தான் இதெல்லாம் நடக்க போதா? இது கேட்டமேன். சர்ஜரிக்கெல்லாம் அனஸ்தீசியாவை யூஸ் பண்றது. இதுல 2-3 டிராப்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணோன்னு வை, வேற லெவல். என்னது அது? கேக்குறேன்ல வசந்த், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வசந்த், ஸ்டாப் ஆக்டிங் கிரேசி. ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஆனியா, உன்னோட சேஃப்டிக்காக தான் அதெல்லாம் பண்றேன். நீ பண்றதுதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. அங்க என்ன பார்த்தேன்னு முதல்ல சொல்லு. கேக்குறேன்ல. எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. 1:30 மணி, எந்த ப்ராப்ளம் இல்லாம நம்ம கடந்துட்டோம்னு நினைச்சேன். அங்க நடந்ததுதான் இங்க நடக்கும் ஏன் யோசிக்கிற? ஏதோ நடக்க போகுது. I can feel it. அந்த கார் பிளாக் பேட்ச்குள்ள இருந்து வெளியே வரவே இல்லை. இதுக்குள்ளேயே போய் மறைஞ்ச மாதிரி இருக்கு. நம்ம வெளியே போக ட்ரை பண்ணப்போ ஒரு டார்க்னஸ் கிராஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? அந்த டார்க்னஸ்குள்ள தான் ஏதோ ஆகுது. அந்த கார் உள்ள போனும்போது நீ கவனிச்சியா? உள்ள போனது திரும்ப வெளியே வரல. அதுக்குள்ளதான் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஸ்ட்ரீட்ல எல்லா லைட்ஸும் எரியும் போது அந்த ஒரு இடத்துல மட்டும் ஏன் பிட்ச் பிளாக் டார்க்கா இருக்கு? ஏதோ ஒரு ஃபோர்ஸ், ரேடியேஷன் மாதிரி. ஆனா அந்த டார்க்குள்ள போற எதுவும் வெளியே வரலனா நாம ஏன் இது வரைக்கும் காணாம போல? நாம மட்டும் எப்படி கரெக்டா வெளியே வரும்? கரெக்டா வெளியே வருமா? இல்ல ஒவ்வொரு வாட்டியும் வெளியே போயிட்டு வரும்போது தான் கன்ஃபியூஷனே ஆரம்பிக்குதா? நம்ம திரும்ப வந்து பார்க்கும் போதெல்லாம் வீட்டுல ஏதோ ஒண்ணு மாறி இருந்தோம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வெளியே போயிட்டு வரும்போது தான் வேற வேற வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நமக்கே தெரியாம நம்ம ஒவ்வொரு வாட்டியும் காணாம போயிட்டு இருக்கோம். நம்ம இருக்கிறது கூட நம்ம வீடா இல்லையான்னு தெரியல. இங்க வா, இங்க உட்கார். உனக்கு புரியல, நான் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வந்தப்போ கர்டன்ஸ்ல நெருப்பு பிடிச்சிருந்தது. அப்ப நம்ம என்ன நினைச்சோம்? யாரோ வீட்டுக்குள்ள வந்து எரிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சோம்ல. ஆனா அந்த வீடு நம்மளோட வீடே கிடையாது. நம்ம வீடு இல்லனா அது நம்ம வெளியே போன வீடு இல்ல. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் நோட் போட்டப்போ அப்போ 3rd டைம். இப்போ அப்பப்போ நம்ம வெளியே போனும்போது டைம் நோட் பண்ணலையே தவிர ஒவ்வொரு வாட்டியும் வேற டைம்ல வேற வேற வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டு இருந்திருக்கோம். அந்த டார்க் ஏரியாவை கிராஸ் பண்ற எல்லாத்தையும் ஒரு ஜெயிண்ட் வெயில் மாதிரி எல்லாத்தையும் வேற வேற டைம் லைன்ல நம்மள கொண்டு போய் விட்டுடுது. இப்பதானே நம்ம அவங்கள இந்த வீட்டுல பார்த்தோம். அப்ப அந்த கார்ல இருக்கிறது எல்லாமே நாம பண்ணதான். நம்ம கார்ல போகும்போது பல தடவை அந்த டார்க்கை கிராஸ் பண்ணியிருப்போம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 4 தடவையாவது கிராஸ் பண்ணியிருப்போம். அப்போ 4 தடவை கார் லூப் ஆயிருக்கணும். அப்போ 4 டைம் லைன் கிராஸ் ஆயிருக்கும். அதுல ஒண்ணுதான் இது. சோ வாட் நெக்ஸ்ட்? இந்த டைம் லைன்ல தான் 1:30க்கு நமக்குள்ள பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்றியா? In 15 minutes? ஆல்ரைட், நீ இதை இவ்வளோ ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றனா நம்ம ஏன் இங்கேயே இருந்து அந்த சான்ஸ் எடுக்கணும்? நீ சொல்ற மாதிரி அந்த டார்க் பேட்சோ பிளாக் ஹோலோ வாட்எவர், அது ஒரு ஸ்விட்ச் மாதிரி நம்மள ரேண்டமா ஏதோ ஒரு டைம் லைனுக்கு வேற வேற வீட்டுக்கு கொண்டு போய் விடுதுன்னா இந்த தடவை நம்ம அதை கான்ஷியஸா கிராஸ் பண்ணுவோம். அது நம்மள மறுபடியும் 2 மணிக்கோ இல்ல அதையும் தாண்டி வேற ஒரு டைம் லைனுக்கோ கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அண்ட் நீ பயப்படுற அந்த 1:30 நம்ம ஸ்கிப் பண்ண சான்சஸ் இருக்கு. மேபி
இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு இதுவே லூப் ஹோலா கூட இருக்கலாம். What do you say? எனக்கு குழப்பமா இருக்கு. ஏதோ தப்பா தோணுது. ஒரு சஸ்டெயின் டேஜாவு மாதிரி ஒரு ஃபீலிங். என்னால எதுவுமே டிசைட் பண்ண முடியல. Messed up. இனிமே நம்ம புதுசா டிசைட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. இந்த கான்வர்சேஷன் இது எல்லாமே இங்க ஏற்கனவே நடந்திருக்கு. பத்தி யார் என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம வாழவே முடியாது. எத்தனை சிகரெட் பிடிப்ப? நம்ம ஏர்லியரா வந்துட்டோம். ஹலோ. சார் சொல்லுங்க. சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது சார், நான் வெளியே வந்துட்டேன் சார். ஹலோ ஹலோ. சார் இந்த வாப்பலாம். ஹலோ ஹலோ. எங்க போயிட்ட? ஏய் லைன்ல தான் இருக்கேன், சொல்லு. நான் அனுப்புன பெயிண்டிங் எப்படி இருக்கு? பாவி நீதானா அது? நல்லா இருந்துச்சா? பெயிண்டிங்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆனா யார் அனுப்புனான்னு தெரியாம மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு, நீ தான் அனுப்பியிருப்பேன்னு. ஆனா பிரபா, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஆரண்யா கிட்ட நான் எப்போ மாட்ட போறேன்னு தெரியல. மாட்னா என்ன? என்னது மாட்டினா என்னவா? பார், அன்னைக்கு நடந்தது நம்ம 2 பேரும் மறந்துடுவோம். அதை பற்றி பேசவும் வேண்டாம். எஸ் ஃபார் ஷோர். நான் அன்னைக்கு பண்ணது தப்பு தான், அதே மாதிரி நீ பண்ணதும் தப்பு. அன்னைக்கு அங்கே நடந்தது மறக்கிறது தான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. ஆரண்யா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். ஓகே பாய், குட் நைட். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். That will be done, sir. It will all be fine. Okay, sir. Thank you. Good night. Good night. Aranya. Hey, I'll be back in a minute. Hello? Yeah, definitely. I'll call you back. அரண்யா, நான் சொல்றது கேளு. அரண்யா ப்ளீஸ். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நான் என்ன சொல்ல நீ வரேன்? பிரபா கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்ல போறியா? அரண்யா, நான் பேசுனது உண்மைதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. எப்படி அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உனக்கு அவ கூட கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லைல்ல? இந்த பாரு அரண்யா, எனக்கு புரியுது. ஆனா நான் மட்டும் பேசுறது நீ கேட்டா அது தப்பா தான் தெரியும். ஆனா உண்மை அது இல்ல. Hey. பிரபா, what's wrong with you? என்ன பண்ண? ஏய், அரண்யா. இதுக்கப்புறமும் ஏதாவது சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணிடலான்னு பாக்குறல.
இத்தனை நாள்ல நீங்க 2 பேரும் என்னை எவ்வளவு முட்டாளா நினைச்சிட்டு இருக்கீங்க. இது புரியாம போற இடத்துக்கெல்லாம் நான் அவளை கூட்டிட்டு ஆரண்யா, ஏய் நான் சொல்றது முழுசா கேளு. ஆரண்யா, 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 ஆரண்யா நில்லு. ஆரண்யா நான் சொல்றது கேளு. ஆரண்யா, ஆரண்யா, அந்த டார்க்னஸை கிராஸ் பண்ற எல்லாத்தையும் அது ஒரு செயின் வீல் மாதிரி வேற வேற டைம் லைன்ல கொண்டு போய் விட்டுடுது. பண்ணிருக்க வசந்த், என்ன நீ பாட்டுக்கு போற? ஓகே சரி கம். ஒரு உருவம் நம்மள அங்க நின்று பார்த்துட்டு இருந்துச்சு. அதான் நான் ஆரண்யாவை கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் அவளை என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அவளை கண்டுபிடிக்க முடியாமலே போயிடுமா?
யார் நீ இந்த நேரத்தில் எங்க என்ன பண்ற? சார் நீங்க எப்படி சார் உள்ள வந்தீங்க? கேட் வழியா தான் வந்தா, வேற எப்படி வருது? கேட் வழியா. சரி, இங்கேருந்து ஒரு லேடி ஏதோ எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ணாங்க, அது ஏதாவது தெரியுமா உனக்கு? என் வைஃப் தான் சார். எங்க அவங்க? சார் அவங்க காணாம போயிட்டாங்க சார். எப்படி? சார் இங்க என்ன நடக்குது நீங்க கேட்டீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் எப்படி உங்ககிட்ட இதை சொல்லி நான் புரிய வைப்பேன்னு தெரியல சார். சார் சார் இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்தா திரும்ப போக முடியாது சார். ஆமா, முகத்துல என்ன ரத்தம்? சார் சார் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சார். இதுதான் வீடா? சார் உன் வீடான்னு கேட்டேன். சார் சார் என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். இதுல எது என் வீடுன்னு என்னாலே சொல்ல முடியல சார். இங்க ஏதோ அமானுஷமா நடந்துட்டு இருக்கு சார். சார் இரு, உன் வைஃப் எப்போ காணாம போனா? சார் ஒரு 1:30 1:45 இருக்கும் சார். பகல் 1:30? இல்ல சார், இப்பதான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன டைம் ஆகுது தெரியுமா? இன்னும் 12 மணி கூட ஆகல சார். அதான் சார் சொல்றேன், இங்க ஏதோ ஸ்ட்ரேஞ்சா நடந்துட்டு இருக்கு சார். ஐ டோன்ட் நோ, நான் உங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? சரி சார். ஓது சார். தம்பி ஒண்ணுதான் ஓதுப்பா சார். அப்போ இதுவும் வீடு இல்லையா? சரி, போய் செக் பண்ணு. ஓகே சார். சார் உள்ள எல்லா பொருளும் உடைஞ்சிருக்கு சார். கண்ணாடி எல்லாம் துக்குள் நூறா உடைஞ்சிருக்கு. கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு சார். வண்டியில இருக்கு சார். நீங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம நீங்க கேக்குற முட்டாள்தனமான கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிக்க முடியாது. சார் என்ன சார்? சார் நான் சொல்றேன் கேளுங்க. போயிடு சார். வந்து சார் விடுங்க சார். சார் சொல்றேன். ஒரே ஒரு பீர் தான் சார். இன்னுமே குடிக்க மாட்டேன் சார். வெக்கப்பட்டா வண்டி ஓட்டுற போடா உள்ள. என்ன சார்? சார் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன் சார். சார் நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன்னா என் வைஃபை காப்பாற்ற வேண்டிய கடைசி சான்ஸும் போயிடும் சார். ப்ளீஸ் சார், எனக்கு போகணும் சார். சார் நான் போகணும் சார். எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ண உன் வைஃப் காணோம். என்கொயரி பண்ண வந்தா நீ மட்டும்தான் இருக்காங்க. நீயும் கோஆப்ரேட் பண்ணாம போலீஸை அடிச்சுட்டு ஓடி போக ட்ரை பண்ண. இப்போ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என் வைஃபை கண்டுபிடிக்கிறேன்னு கத்திக்கிட்டே இருக்கேன். சார் அவ உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நான் கூட தான் சார் இருந்தேன். அவங்ககிட்ட சொன்ன ப்ராப்ளமே வேற சார். சார் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது தப்பு தான். அதுக்காக இப்படி ஏன் சார் என்ன பழி வாங்குறீங்க? பழி வாங்குறேனா? அதெல்லாம் இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லையே. சார் அப்ப என்ன பேசிஸ்ல என்ன இங்க உட்கார வச்சிருக்கீங்க? என் ஹஸ்பண்ட்னால அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு நான் சொன்னாலா? கல்யாணம் ஆன 7 வருஷத்துல பொண்ணுக்கு ஏதோ ஆனாலோ அவ காணாம போனாலோ ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் யார் தெரியுமா? ஹஸ்பண்ட். சசி சார் வண்டி அடி. ஓகே சார். உன் வைஃப்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். செல்வம் சார். சாரை பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க சார். ஏய் வா ஏந்திரி. ஏந்திரியா. அவ காணாம போனதுக்கு காரணமே நான் தான். எல்லாமே என் தப்பு தான். ஆனா எனக்கு இப்ப தப்பு பண்றத தவிர வேற ஆப்ஷனே இல்லை. வேணாம் சார், நான் போகணும் சார்.
இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு. ஒரு பழைய கார் வரும் பாரு. ஹலோ, யார் நீங்க? யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? ரவி. சார், யார் நீ? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற? நீங்க எதுக்கு அங்க வந்திருந்தீங்க? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல். என் ஒய்ஃபை காணோம், அவங்கள தேடிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் உங்களை ஃபாலோ பண்ணி வரணும்னு தோணுச்சு எனக்கே தெரியல. இது ஒரு சஸ்டெயின் தேஜாவு மாதிரி ஏதோ ஒன்று உங்ககிட்ட வர வச்சது. ஒருவேளை ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சந்திப்பு நடந்திருக்கலாம், அதனால கூட இந்த உணர்வு வந்திருக்கலாம். எனக்கு புரியல. அந்த இடத்துக்கும் எனக்கும் ஒரு பெரிய கால தொடர்பு இருக்கு. அது எல்லாமே எங்க ப்ராப்பர்ட்டி தான். ஒரு பிரச்சனையில கைவிட்டு போச்சு. என்னை எது அந்த இடத்துக்கு வர வச்சதுன்னு கேட்டல்ல, சத்தம் என்ன என் காதல ஒழிச்சுட்டே இருக்கு. அதே சத்தம் மறுபடியும் கேட்ட. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே சத்தத்தை கேட்டேன். சென்னை உப்பளப்பாக்கத்தில் அமைந்துள்ள கடற்கரை பங்களாவில் இரட்டை கொலை. தொழிலதிபர் சிதம்பரத்தின் மகன் மனோகர் கொலையாளியா? அன்னைக்கு என் மூளைக்குள்ள ஒரே ஒரு சிந்தனை தான் ஓடிட்டு இருந்தது, அவங்கள கொல்லணும். ஆனா என்னாச்சுடா? யார் அப்படி பண்ணா? டேய் இல்லடா, யாரா நீ? இல்ல இத நான் கோர்ட்ல சொன்னப்போ இப்படிதான் எல்லாரும் சிரிச்சாங்க. எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு மென்டல் டெஸ்ட் எடுக்க சொன்னாரு ஜட்ஜ். ஆனா மனநலம் பாதிக்கப்படலன்னு ப்ரூவ் ஆச்சு. அப்ப அந்த இடத்துல தான் பிரச்சனையா? அது இன்னும் பழைய கதை. பிரிட்டிஷ் பீரியட்ல அங்க ஒரு சீக்ரெட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி இருந்திருக்கு. அங்க என்ன ரிசர்ச் நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா 1941ல ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதோட இம்பாக்ட் இன்னும் அங்க செயல்படுது. இன்னைக்கு உனக்கு நடக்கிறதும் 60 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்ததும் குவாண்டம் பிசிக்ஸ்ல சூப்பர் பொசிஷனிங் சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா அது ஒரு பேரலல் ரியாலிட்டி. அதுவும் நாம தான், ஆனா கொஞ்சம் வேற நாம.
பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு ஸ்ட்ரெயிட் லைனா ஒரே ஒரு ரியாலிட்டி தான் நினைக்கிறோம். ஆனா மாடர்ன் சயின்ஸ் நமக்கு மல்டிபிள் ரியாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுது. ஸ்ரோடிங்கர்னு ஒரு சயின்டிஸ்ட் இந்த பேரலல் ரியாலிட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குன்னே ஒரு தியரி சொல்லியிருக்காரு. க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு பாக்ஸ்ல ஒரு கேட், அது சாப்பிட்றதுக்கு விஷம் கலந்த ஒரு கேக். இதை வச்சுட்டா என்ன நடக்கும்? எய்தர் அந்த பூனை உயிரோட இருக்கும், இல்லை கேக் சாப்பிட்டு செத்து போயிருக்கும். இதுதான் ட்ரெடிஷ்னல் லாஜிக்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனா மாடர்ன் சயின்ஸ் ரெண்டுமே நடக்கும்னு சொல்லுது. பூனை உயிரோடவும் இருக்கும், செத்தும் போயிருக்கும். ஆனா நம்மளோட ஒரு டைம் லைன்ல ஒரே ஒரு ரியாலிட்டியை தான் பார்க்க முடியும். அதுதான் இயற்கையோட சமநிலை. ஆனா எங்களே நாங்க வேற வேற டைம் லைன்ல பார்த்தோம். நீங்க ஒரு டார்க்னஸ் கிராஸ் பண்ணதா சொன்னீங்கல்ல, அது வெறும் டார்க்னஸ் இல்ல, ஒரு போர்ட்டல், ஒரு கேட்வே. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த டார்க்னஸ் கிராஸ் பண்ணும் போதும் ஒரு புது டைம் லைனுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. இது மாதிரி பல டைம் லைனை கனெக்ட் பண்ற அந்த ஸ்பாட் தான் வார்ம் ஹோல். வார்ம் ஹோல் அப்படின்னா? வார்ம் ஹோல்ங்கிறது ஒரு இன்விசிபிள் டனல், சுரங்கம் மாதிரி. ரெண்டு டைம், ரெண்டு பேரலல் வேர்ல்ட்ஸை கனெக்ட் பண்றது தான் வார்ம் ஹோல். டைம்ங்கிறதே ஒரு இல்யூஷன் தான். கம்பேர் பண்றதுக்கு இன்னொரு டைம் லைன் இல்லைன்னா உனக்கு டைம் மாறுதுன்னு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ எந்த டைம் லைன்ல இருக்கியோ அதுதான் உன்னோட ரியாலிட்டி. நீ சொல்றபடி பார்த்தா உன் ஒய்ஃபோட ரியாலிட்டியில நீ தான் காணாம போயிருப்ப. அந்த ரியாலிட்டியில உன் ஒய்ஃப் என்ன தேடி வந்திருக்கலாம். அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கலாம். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். உனக்கு பர்முடா ட்ரையாங்கிள் பத்தி தெரியுமா? அது அதுக்குள்ள வர ஆப்ஜெக்ட்ஸ் வேற ஒரு பேரலல் ரியாலிட்டிக்கு டெலிபோர்ட் பண்ணதுன்னு தியரி இருக்கு. சார் நான் இந்த தியரி பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வரல. என் வைஃபை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உனக்கு ஏதாச்சும் பதில் தெரியணும்னா நான் சொல்ற மாதிரி செய். ஹலோ வசந்த், உனக்கு இன்னைக்கு நடந்ததையும் 60 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்ததையும் கனெக்ட் பண்ற ஒரே விஷயம் அந்த சூப்பர் மூன் தான். சூப்பர் மூன் தான் அதோட ட்ரிக்கர் பாயிண்ட். இன்னும் 45 நிமிஷம் வரைக்கும் தான் அது சூப்பர் மூனாவே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த மூனை கிளவுட் கவர் பண்ணிருக்கும் போது கேட்வே ஓபன் ஆகாது. இன்னும் 45 நிமிஷத்துக்குள்ள நீ உன் ஒய்ஃப் இருக்கிற ரியாலிட்டி கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா நான் பார்த்ததெல்லாம் எங்க 2 பேரும் சேர்த்துதான். தனியா இருக்கிற ஆரண்யாவை நான் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அதுவும் இந்த 45 நிமிஷத்துல. வசந்த், நான் சொல்றத பொறுமையா கேளு. உன்னால தனியா இருக்கிற ஆரண்யாவை கண்டுபிடிக்க முடியலன்னா நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான். என்ன செய்யணும்? ஒரு ரியாலிட்டியில ஒரு வசந்த், ஒரு மனோகர தான் இருக்கணும். அதுதான் இயற்கையோட சமநிலை. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். முடியாது. சார் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க ஒத்துக்கணும். சார் இவன் வேற ஏதோ பிளான் பண்றான் சார், நம்பாதீங்க சார். சார் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். என் பொண்டாட்டியை நான் தான் சார் கொண்டேன். பாடி எங்க வச்சிருக்க? சார் பாடி என்ன சத்தம்? போய் பாருங்க. உன்னை தவிர இங்க வேற யாருமே இல்ல. சார் எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல சார். வா சார், நான் சொல்றது கேளுங்க சார். வாடா சார். கோமாளித்தனமா எதுவும் பண்ணாத. சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நானு. உங்களால சொல்ல முடியும் சார், ஆனா இந்த ரியாலிட்டியில இல்ல. சாரி சார்.
ஒரு ரியாலிட்டியில ஒரு வசன் ஒரு மனோகரை தான் இருக்கணும். உள்ள போ. உள்ள போ, உள்ள போ சொல்றல. ஏய் அரண்யா, ஏய் என்ன பண்ற? என்னது இது கையில? ஐய், நான் அங்க தானே இருக்க சொன்னேன். என்ன gift? ஒரு சர்ப்ரைஸ் ஒழுங்கா பண்ணி விடுறியா பாரு. ஏய் குடு. இரு நானே தரேன். தரேன் நானே. வெயிட் பண்ணு. இப்படி ரொம்ப ஏர்லி ஸ்டேஜா. இன்னும் 4 வீக்ஸ்ல தான் பேபி மூவ்மெண்ட் தெரியும் டாக்டர் சொன்னாங்க. Congratulations. Congratulations. Tuas. And I've got a gift for you. என்ன gift? என்ன? Cuban cigar. உனக்காக என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி பஹாமாஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், தேங்க்ஸ். அப்பாக போற ஸ்மோக் பண்ணாத வச்சு வேடிக்கை பாரு.
யார் நீ? இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ற? உன் பேர் என்ன? தம்பி உன்னை தானே கேட்கிறார் சாரு, பேரை சொல்லுப்பா. ஏன் இப்படி திருத்தின்னு முழிச்சிட்டு இருக்க? பயப்படாத, சொல்லுப்பா. யோ உன்னதாயா? என்னையா? உன்னை பார்த்தா ஏதோ பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கு. யோ உன்னை காணணும், உன் பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துட்டு இருக்கு. நீ என்னடா இங்க ஜாலியா சுத்திட்டு இருக்க? என்னையா ஆளு நீ? போன நீ எங்கெல்லாம் தேடின தெரியுமா? I was so scared. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கு முன்னாடி நாம எப்பாச்சும் மீட் பண்ணிருக்கோமா? நிச்சயமா இருக்கலாம் சார். நிச்சயமா இருக்கலாமா? என்ன பதில்? அரண்யா, சாரி. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். என் மேல கோவமா இருப்பேன்னு நினைச்சேன். கோவமா தான் இருந்த. என்ன பண்றது? உன்னை மறுபடியும் பார்த்ததுக்கு அப்புறம் மனசு மாறிடுச்சு. சுரேஷ், let me take it. சுரேஷ் ஹாய். சாரி, நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். வசந்த் கூட தான் இருக்கேன். அவன் அங்க வீட்டில் தான் இருந்திருக்கான். இல்ல இல்ல சாரி, நான் பேனிக் ஆகி உங்களையும் டென்ஷன் பண்ணிட்டேன். நீயே சொல்லு, அவ்வளோ பெரிய சொசைட்டில நாங்க 2 பேர் தான் இருக்கோம். திடீர்னு கரண்ட் வேற போயிடுச்சு. ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் திரும்ப வரலன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஐ நோ ரைட், ஹீஸ் an idiot. பேசிட்டு இருக்கேன்டா. நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன்? இல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதான் சொன்னனே, பவர் கட் ஆச்சு, ஜெனரேட்டர் ஆன் பண்ண போறேன்னு போனேன். என்ன? தனியா போனோம். ரொம்ப நேரம் ஆயும் வரல. I was waiting for you. I was worried. அப்புறம் தான் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணேன். ஸோ பவர் கட் ஆனதுக்கு அப்புறம் நீ வெளியே போயிட்ட. அதுக்கப்புறம் இப்போதான் வர. ஆமா, நீ என்ன இதெல்லாம் புதுசா கேட்டுட்டு இருக்க? டைம்ங்கிறதே ஒரு இல்யூஷன் தான். கம்பேர் பண்றதுக்கு இன்னொரு டைம் லைன் இல்லைன்னா உனக்கு டைம் மாறுதுன்னு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ எந்த டைம் லைன்ல இருக்கியோ அதுதான் உன்னோட ரியாலிட்டி. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஆல் ஓகே